ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தகவல் துறை. தகவல் துறை சேனலின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சம்மர் ஆரம்பித்தாச்சு. இந்த சம்மரை கூலாக வச்சுக்க இந்த ஏசியோட கூலான ஃபீச்சர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு எல்ஜி டூவல் இன்வெர்ட்டர் ஏசி. ஸோ இதோட ரிமோட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டாப் ஆப்ஷன்ஸ்லேருந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் ஏர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கம்ஃபர்ட் ஏர்னால் ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்விங் ஆக்ஷன் மட்டும் ஒரு இடத்துல போய் ஃபிக்ஸ் ஆயிரும். எதர் உங்களுக்கு டாப் ஆங்கிளில் ஃபிக்ஸ் ஆகும், இல்லை பாட்டம் ஆங்கிளில் ஃபிக்ஸ் ஆகும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம சில நேரத்தில் படுத்து தூங்கும் போது நம்ம முகத்தில் ஏசி காற்று வந்து ரொம்ப அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி டாப் ஆங்கிள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா, ஸோ அந்த காற்று வந்து டைரெக்டாக நம்ம முகத்தில் படாது. ஒரு சிலருக்கு அந்த அலர்ஜிக் மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, டக்குன்னு சளி பிடிக்கிறது அந்த மாதிரி விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டாப் ஆங்கிளில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ உங்களுக்கு கூலிங்கும் இருக்கும், அதே சமயத்தில் ஏர் ரொட்டேஷனும் இருக்கும். ஸோ இதோட டிஃப்ரெண்ட்ஸ் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இவ்வளோ டைப் ஆஃப் மோட்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் தான் ஒரு சில ஏசியில் எனேபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏசியில் வந்து மஸ்கிட்டோ அவே ஆப்ரேஷன் இல்லை. ஸோ மற்றபடி மிச்சம் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அதை பற்றி நமக்கு பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம கரண்ட்டாக 24 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இப்போ மோட் அப்படின்னு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மோட் ஆர் ஆட்டோமேட்டிக் மோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மோட் என்ன பண்ணணும்னா, நம்ம செட் பண்ண டெம்பரேச்சரை அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஒரு வாட்டியும் அது ஒரு சாம்பிளிங் மாதிரி டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ண டெம்பரேச்சர் இப்போ 24 அப்படின்னா 24ல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ட்ரை பண்ணோம். இதில் ஒரு சில ஆப்ஷன் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ A1 மோடில் இருக்கும் போது இந்த ஆரோ அப் ஆரோ டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 ஆர் 2 இருக்கும். அதே மாதிரி டவுன் ஆரோ 0, -1, -2 இருக்கும். இது என்னென்னா, இப்போ 24ன்னு இருக்குன்னா ப்ளஸ் ஆர் -2 டிகிரி. இப்போ நம்ம திடீர்னு தூங்கி எழுந்திரிக்கும் போது இது மாதிரி 24ல் வேணாம், இப்போ எனக்கு ஒரு 26ல் வேணும் அப்படின்னா மைனஸ் ஆரோ டவுன் பண்ணிங்கன்னா அது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இன்னும் கூலிங் அதிகமாக தேவை அப்படின்னா ப்ளஸில் நம்ம போகலாம், 23, 22 அது மாதிரி. ஸோ இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதில் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் தூங்கிட்டே இருக்கும் போது திடீர்னு டெம்பரேச்சர் ரொம்ப லெஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 20ல் வச்சு தூங்குறீங்கன்னா நைட்டெலாம் ஒரே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி செயல்களை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, ஆட்டோ மோட் ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மோட். ஸோ ரெண்டாவது இந்த மோடை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எம்னு காட்டும். மான்சூன் வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது. இதுனா மழை காலத்தில் மேபி தேவைப்படலாம். எப்போனா ரூம் வந்து ரொம்ப மாய்ஸ்சராக இருக்குது, நான் மாய்ஸ்சர் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மான்சூன் மோடை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபேன் மோட். இதில் என்ன ஆகும்னா கம்ப்ரெசர் ஆஃப் ஆகிடும், பட் உங்கள் ஃபேன் மட்டும் ரொட்டேட் ஆகிட்டு உங்களுக்கு ரூமில் இருக்க ஏரை சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். பட் இவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ரெசர் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ½ அன் ஹவரில் ரூம் வந்து தன்னோட ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஸோ என்ன ரூமில் ஏர் இருக்கோ அது மட்டும் தான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம மோடை மாற்றிக்கலாம். இப்போ நார்மல் மோடுக்கு இருக்குது. கம்ஃபர்ட் ஏர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கண்ட்ரோல். இதில் ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இது இப்போ 1.5 டன் ஏசி நம்ம வாங்குவோம். எப்பயுமே நம்ம ரூமுக்கு எப்பவுமே தேவைப்படும். வெயில் காலத்தில் எவ்வளோ கெப்பாசிட்டி நம்மளுக்கு தேவைப்படும்னு தெரியாதனால 1.5 டன் வாங்கிடுவோம். ஆனால் ஒரு சில சீசனில் வந்து அது தேவையே படாது. நம்மளுக்கு 1 டன் கெப்பாசிட்டி இருந்தால் போதும், இல்லை ஒரு 3/4 டன் கெப்பாசிட்டி இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பதுக்கு இந்த ஆப்ஷன் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது 80%, 60% இல்லை 40% அப்படின்னு வந்துடும். ஸோ என்னென்னா ஓவரால் 1.5 கம்ப்ரஸிங் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு 80% வேணுமா, இல்லை 60% தான் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை 40% தான் யூஸ் பண்ண போகிறீங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆப்வியஸாக நீங்கள் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணும்போது உங்கள் கம்ப்ரஷன் கெப்பாசிட்டியும் டிக்ரீஸ் ஆகும், கூலிங் எஃபெக்ட்டும் கொஞ்சம் கம்மியாகலாம். ஆனால் லாங் ரனில் இப்போ ஒரு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ 40%ல் வச்சு ரன் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய பவர் கன்சப்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச் கூல்னு போட்டிருப்பாங்க. ஹெச் கூல்னா ஹிமாலயன் கூல் நீங்கள் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெச் கூல் நான் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா
பிஓன்னு ஆகிடும். அதாவது ஃபேன் ஸ்பீடு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இது வந்து நார்மலாக இந்த ஸ்பீடை நீங்கள் செட் பண்ண முடியாது. ஒன்லி இந்த ஆப்ஷன் ஹெச் கூலில் இருக்கும் போது தான் இந்த ஸ்பீட் ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ண முடியும். ப்ளஸ் எல்லாமே ஆட்டோமேட்டட். இப்போ டெம்பரேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 18 இருக்கும். இப்போ இந்த ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர்னு காட்டும். ஹெச் கூல் மோடில் இருக்கும்போது 18லேருந்து ஃபேனும் ரொம்ப ஸ்பீடாக ஆப்ரேட் ஆகும், ரூம் ரொம்ப கூல் ஆகும். ஸோ இது வந்து டோட்டல் கெப்பாசிட்டி தான் யூஸ் பண்ணோம், 1.5 டன் யூஸ் பண்ணோம். இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு ரூம் ஈஸியாக கூல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மரில் வந்து நீங்கள் உடனே வீட்டிலேருந்து வெளியேருந்து வரும்போது ரூம் வந்து உடனே கூலாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ இந்த மோடில் ஜஸ்ட் 1 or 2 minutes உங்களுக்கு கூலிங் எஃபெக்ட் நல்லாவே வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விங்ஸ் கொடுத்துருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஹரிசாண்டல் ஸ்விங் அண்டு இன்னொன்று வந்து வெர்டிக்கல் ஸ்விங் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, நீங்கள் ரூம் பொசிஷன் எந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது, உங்கள் பெட் எங்கே இருக்கோ இல்லை உங்கள் சேர் உங்கள் ஒர்க் ஸ்டேஷன் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த சைட் ரூமோட கார்னரில் தான் நீங்கள் உட்காடுறீங்க அப்படின்னா இந்த சைடில் மட்டும் அந்த ஃபேன் ஃப்ளோ இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபேனோட ஆசிலேஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ ஃபேனோட ஆசிலேஷன் வந்து இங்கே மாறி இருக்கும் ஒரு சைடாக. அடுத்து ரூம் டெம்பரேச்சர்னு ஒரு கீ இருக்குது. இந்த கீ வந்து ரூமோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, அதை ரூம் டெம்பரேச்சர் இப்போ நார்மலாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டும். அண்ட் இந்த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்லீப் மோட், அப்புறம் டைமரும் செட் பண்ணிக்கலாம். ஏசி ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு. பொதுவாக ஆன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஆஃப் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ ஸ்லீப் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா 1 or 2 or 3 hour நம்ம தேவையான மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீப்புன்னு பண்ணிவிட்டு இந்த ஹவர்ஸை செட் பண்ணிவிட்டு செட் ஆர் கேன்சல் கொடுத்தோன்னா அது செட் ஆகிடும். எனக்கு வேண்டாம் இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா திருப்பியும் ஸ்லீப் போயிட்டு செட் பண்ணிங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். அதே போல் டைமரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கரெக்டாக எனக்கு 6 AM ஆன் ஆகணும் அப்படின்னா இப்போ ஆன் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும்போது செட் கொடுத்திங்கன்னா ஆன் ஆகிடும். அதே மாதிரி ஆஃப் டைமர் இப்போ செட் பண்ணணும் அப்படின்னா திருப்பி அந்த டைமரை இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் பிளிங்க் ஆகும். எப்போ நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 6 AM நம்ம செட் பண்ணியிருந்தோம். 6 AMலேருந்து 7 AM நான் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா 7 AM நான் செட் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு இங்கே செட்டுன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ டிஸ்பிளேயில் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் ஆன் டைமரும் செட் பண்ணியிருக்கீங்க, ஆஃப் டைமரும் செட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன் மோடை நீங்கள் தனியாக ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அயான் சிம்பிள் மாதிரி காட்டும். ஸோ இது என்னென்னா மைக்ரோ அயான் பார்ட்டிகிள்ஸ் அதை ரிலீஸ் பண்ணும். இது வந்து ஏர் ப்யூரிஃபிகேஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான மோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்லேயே இன்னொரு வாட்டி நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து மாய்ஸ்சர் கண்ட்ரோல் மோட் இருக்குது. அதாவது இன்டர்னலாக உள்ளே இருக்கிற மாய்ஸ்சர் கண்ட்ரோல் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் செட் பண்ணணும். இது வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை செட் பண்ணுறேன். ஸோ உங்கள் டிஸ்பிளேயில் காட்டும். வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பியும் இதை எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி கண்ட்ரோல் மோட். அப்புறம் இந்த மோடும் நம்ம நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும், பவர் சேவிங்காகவும் இருக்கும். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் as an appreciation and comment down for more videos. Thank you.